ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவங்க சொல்றான் நம்மள களத்துல இல்லங்கிறான். பாசி நீங்க எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க? நாங்க களத்துல இல்ல பாசி, ஆடியோ லாஞ்சில நிக்கிறோம். அவர்கள் நம்மளை கேள்வி கேட்கிறான். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் தலைமையேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி, ஒரு குரூப். யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு. யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு, யாரோடும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு. அது நாம் தமிழர் தரப்பு. எனக்கு அண்ணன் சீமானவர்கிட்ட பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான். 2010 வேலூர் சிறையில் ஒரு 5 பேர் அண்ணன் சீமான பார்க்க போயிருந்தோம். அப்போ எங்களை யாருக்குமே அவருக்கு தெரியாது, நான் துரைமுருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு. அப்போ 5 பேர்ட்டுமே பேசுறாரு. இந்த பக்கம் பேரறிவாளன், இந்த பக்கம் அண்ணன் ராபர்ட் பயாசு, நடுவில் அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க, தண்டனை சிறைவாசினால. அண்ணன் ஒரு சாதாரண ஒரு டி-ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்து பேசுறாரு. எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத, புகைப்பிடிக்காத ஒரு 100 பேர் இருந்தா போதும். இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன். நான் ஒன்னே ஒன்று உங்களுக்குலாம் உறுதியளிக்கிறேன்டா. நான் வரதுக்கு 6 மாசம் ஆகலாம், 10 மாசம் ஆகலாம். ஆனா உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், உங்களை அடகுமான வைக்க மாட்டேன், வேலை செய்யடா போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சார். அந்த சிறைக்குள் இருந்து பேசிய அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான். அன்னைக்கு அவர் மாவட்டத்துக்கு 100 தான் கேட்டாரு, இன்னைக்கு மாவட்டத்துக்கு 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருக்கிறான். களத்திலே இல்லாத கட்சி பாசு, நீங்க எல்லாம் களத்திலே இல்ல பாசு. இரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 2010 2025 இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கூடங்குளம் அணுலையா அங்கே அவர் நிற்பார், ஸ்டெர்லைட் போராட்டமா அங்கே அவர் நிற்பார், மீத்தேன் திட்டமா அங்கே அவர் நிற்பார், ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா அங்கே அவர் நிற்பார், 8 வழிச்சாலையா, சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியாளர் போராட்டமா, நீட் தேர்வா, ஆசிரியர் பிரச்சனையா, செவிலியர் போராட்டமா, எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் சீமான். இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவங்க சொல்றான் நம்மள களத்துல இல்லைங்கிறான். பாசி நீ எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க? நாங்க களத்துல இல்ல பாஸ், ஆடியோ லாஞ்சில நிக்கிறோம். அவர்கள் நம்மளை கேள்வி கேட்கிறான். இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம். சிறுவைகுண்டத்தில் பாட்டி வேலுநாச்சியாரோட கூட்டம் செய்திநல்லூர்ல. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, அந்த பகுதியில் கூடிய ஒரு அரசியல் கட்சியோடைய முக்கியமான ஆளு. கட்சி கூட்டம் நடத்தல, கலெக்டர் மீட்டிங் நடத்தி போயிருக்காங்க தெருவில் போட்டு அப்படின்னு இருக்க. அது கட்சி கூட்டம் அல்ல, கலெக்டர் மீட்டிங் போல நடந்தது. தாசில்தார்களை, ஆர்ஐக்களை, விஓக்களை உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்துவது போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் மக்களை திரட்டி உட்கார வச்சு மீட்டிங் நடத்தி சொல்றான். இப்படி எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சு நடுங்கி நிற்கிறான். ஒரு டிபேட்டு, மக்கள் அரங்கம். அந்த டிபேட்ல அதிமுக சார்பாக அண்ணன் இன்பதுரை வந்திருந்தாங்க. இன்பதுரை என்ற சொன்னது, நாங்க பிஜேபியை டேக்கிள் பண்ணிடுவோம், ஏன்னா எங்க கூட தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. திமுகவை கூட நாங்க ஏறி அடிச்சிருவோம், இந்த தாவேகா கூட டேக்கிள் பண்ணிடுவோம். உங்களை தாங்க எப்படி டேக்கிள் பண்றதுன்னே தெரியல, நீங்க என்ன பேச போறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருங்கன்றாப்ல. நீங்க என்ன திட்டமிடுவீங்க? யாரை அடிப்பீங்க? எங்களை அடிப்பீங்களா? எங்களை அடிப்பீங்களா? நாங்க எல்லாரையும் அடிப்போம். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தியை வச்சு சண்டை போடுது, சில கட்சி வாழை வச்சு சண்டை போடுது. இப்ப வால் சண்டை, கத்தி சண்டை எப்படி போடலாம்? ஒரு ஆள் தான் போட முடியும். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான்.